வெல்கம் டு டே 2 சண்டேயோட ரெண்டாவது மேட்ச்சு. பிஎம்சிசி வர்சஸ் சுரேஷ் மெமோரியல். பிஎம்சிசி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறாங்க, சுரேஷ் மெமோரியல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறாங்க. பேட்டில் மட்டும்தான் ரன்னு, ஒரு ரன் கிடைக்குது. 3 லெக் பைஸ் ரன்ஸ் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே சேம் பிளேயர் விளாட்றாங்க. சரியான ஒரு ஷாட், சூப்பர் ஹிட்டு, பெரிய ஷாட், 6 ரன்னு. லெக்ஸில் அடிச்சிருக்காங்க, 2 ரன்னுக்கான வாய்ப்பு இருக்கும். கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். மேட்ச் வந்து ட்ரீம் 11 வெர்சஸ் ஈஞ்சம்பாக்கம். அந்த மேட்ச் வந்து கவர் பண்ண முடியல. பெரிய ஷாட் இது, 6 ரன்னு. ஏன்னா அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வச்சு ட்ரீம் 11 விளையாடினாங்க. அந்த ஸ்குவாடில் நம்மளும் இருந்தோம், அதனால் என்னால் கவரேஜ் பண்ண முடியல. அப்கமிங் மேட்சஸ் பார்க்கலாம். அதுவும் ஒரு க்ளோஸ் என்கவுட், சூப்பரான மேட்ச்சு. லாஸ்ட்டு ஒரு பாலுக்கு 6 ரன் அடித்து வின் பண்ணியிருந்தாங்க ட்ரீம் 11. ஷாட் அகைன், தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கார், சூப்பரான ஷாட். மறுபடியும் ஒரு 6. பட்டாசு தான் ஃபுல்லாகவே நேற்றுக்கும் இன்றைக்கும். மொதல் ஓவரில் பிஎம்சிசி 19 ரன் விளையாடிருக்காங்க. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரவுண்டில் கொண்டு வந்திருக்காங்க. மொதல் பாலே சிங்கிள் ஆடுது. பால் ரொம்ப லோவாக வந்துடுச்சு, அதனால் கனெக்ட் பண்ண முடியல. டாட் அவுட். லெஃப்ட் சைடில் ஒரு சிங்கிள் கிடைக்குது, ரொட்டேட் பண்ணுறாங்க. சிங்கிள் ஒரு ரொட்டேட் ஆகுது. வந்து 3 பாலுமே ரொம்ப நல்லா வந்துருக்கு. 3 சிங்கிள் வந்துருக்கு. இங்கே ஸ்ட்ரைக்கில் லோகோ இருக்கிற மாதிரி இருக்குது. பெரிய ஷாட்டு, டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகிருக்கு, 6 ரன்னு. நல்லா பாலும் அடிக்க போகிறாங்க, இந்த பாலும் அடிக்க போயிருக்காங்க. நல்ல ஒரு டேக்கன், சூப்பர் டேக்கன் இது. விக்கெட். ஸோ நியூ பேட்டர் தினேஷ் உள்ளே வந்திருக்காங்க. மேட்ச் ரன்னுக்கான வாய்ப்பு பைஸ் மூலியமாக கிடைக்குது. ஸோ சிங்கிள் டு எண்ட் ஓவர்ஸ், அதுவும் பைஸ் மூலியமாக. சிசி 28 ரன்ஸ் விளையாடிருக்காங்க. லாஸ் ஆஃப் 1 விக்கெட். அருமையான டெலிவரி, பெரிய ஷாட்கான முயற்சி. விக்கெட்டால் மாறி இருக்கு. அடுத்த பந்து மறுபடியும் விக்கெட். பால் ஸ்டெம்ஸ் வயத்தை தாண்டி வரல, ப்ரெடிக்ட் பண்ண முடியல பேட்டர்ஸால். விக்கெட். ஸோ மறக்காமல் இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் யார், பெஸ்ட் பவுலரு, பெஸ்ட் பேட்ஸ்மேன் யாருன்றதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அவங்களும் வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கும் வந்து அவங்க கேம் இம்ப்ரூவ் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். nicely played, very well played. ஒன்று சின்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. ஓ மை காட், இட்ஸ் பிகி. ஆக்சுவலி பேட் வந்து திருப்பி வச்சு அடிச்ச மாதிரி தெரியுது. வேணுங்கனே பண்ணாங்களா இல்லை வந்து அப்படி மறந்து ஆட்டாரான்னு தெரியல. இதான் என் கும்மாங்குத்து, உரி அடி, 6. ஒரு ரன் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க 2 மேக்ஸிமுக்கு அப்புறம். ஓவருக்கு 43 ரன் வந்திருக்கு. நல்ல ஸ்கோர், சூப்பரான ஒரு ஸ்கோர். லெஃப்ட் ஹேமர் உள்ளே கொண்டு வராங்க. இவர் தான் போன ஓவர் நல்லா போட்டாங்க. நைஸ் போல் அகைன், சூப்பராக போடுறாங்க. ஸோ டபுள் மைண்டட் கொண்டு வந்துடுவாங்க லெஃப்ட் ஹேண்டர் பவுலிங் போடும்போது. அதுதான் பார்க்குறாங்க தினேஷ் கிட்ட. வெயில் பிளக்கிறது, பொழக்கிறது. நல்ல ஒரு ஷார்ட், டிஸ்டன்ஸ் கிளியராக இருக்கானதை பார்க்கணும். ஏஸ் டிஸ்டன்ஸ் கிளியராக இருக்குது. ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்காங்க மேக்ஸிமம். ஷாட் இஸ் a பியூட்டிஃபுல் ஷாட். டிஸ்டன்ஸ் கிளியராக இருக்குது, 6 ரன்னு. டவுன் டு லேக், கட்டாயமாக லூஸ் டெலிவரி. 1ல் 2 கிடைக்கும். 2 ரன் வராங்கன்னு பார்த்தோம். ஓடல, செட்டில் ஆகிட்டாங்க. 1 ரன்னுக்கான வாய்ப்பு. இட்ஸ் ஹியூஜ் ஸ்ட்ரைக். செகண்ட் ரன் ரொம்ப குயிக்காக இனிஷியேட் எடுத்து ஓடிருக்காங்க. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4 ஓவருக்கு 58. முதல் பந்து நல்ல ஒரு அட்டெம்ப்ட். ரிசல்ட் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஓடுறாங்க திடீர்னு. டபுள்.
Try for big shot. Better outside la பட்டிருக்கு. ஒரு ரனுக்கான வாய்ப்பு. It's a biggie. Yes, it's huge. What a strike. Super timed இது. 6 ரன். சரி மறுபடியும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது கீழே தான் போயிட்டுருக்கு. நல்ல அட்டம்ப்ட்டு, சூப்பரான அட்டம்ப்ட்டு. கொஞ்சம் கஷ்டம் பால் எடுக்கிறதுக்கு. டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க 2. Right wicket, inside edge and gone. விக்கெட் நல்லா ஒரு துருன்னு ஆடினார். நான் உடனே அவுட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி நான் கட்டாயமாக திட்டுவாங்க இந்த பேர்கிட்டது. மொபைல் ஆன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 6 நல்ல 6 இது ஃபுல் ஷாட் அடித்தாங்க. எடுக்க முடியல, சாரி பிரதர். ஹியூஜ் 6 to end over. 77 5 ஓவருக்கு நல்ல ஒரு லாஃப் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகலை. இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்கணும், போகலை விக்கெட். ஆனால் ஒரு நல்ல இன்னிங்ஸ் தினேஷ் கிட்ட இருந்து. சார் லெஃப்ட் ஹேண்ட் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. கடைசி ஓவர் நல்ல ஒரு யார்க்கர், சூப்பராக வந்தது பாலு. அப்புறமா ஒரு வைடு இருந்தது. ஆஹா, அருமையான ஒரு பிக்கப்பா. எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ஏன்னா இவர் அடித்த ஒரு ஹிட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். பிரதர் நல்லா சூப்பராக கனெக்ட் பண்ணுவாங்க 2 ஹிட்டு. இப்போ அந்த ஷார்ட்டை எடுக்க முடியல, அதனால் இதை எடுத்தாச்சு. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் திட்டுகள் குறைஞ்சிரும். இன்னும் 3 பால் இருக்குது. ஹியூஜ் மிஸ். கட்டாயமாக 2வது ரனுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 4-6 அடிச்சிருக்காரு. நல்ல மனுஷனாக இருக்காரியா. அவுட் ஆகிடாத மச்சி அப்படின்னு சொல்லி நிற்க வச்சிருக்காரு. இது ஒரு நல்ல மனசு. இந்த மனசு தான் சார் கடவுள் கொடுத்தா அவசரமாக. ஏன்னா நானாக இருந்தால் இல்லை வேறு எந்த பேட்டராக இருந்தாலும் ஓடி வந்து ஸ்ட்ரைக் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த பேட்ஸ்மேனை வந்து ரன் அவுட் ஆக ட்ரை பண்ணியிருப்போம். நீங்களும் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லுங்கள். சூப்பர் ஷாட்டு. இதுக்கு தான் விட்டு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். இதுமாதிரி நல்லா விளையாடுற பிளேயருக்கு தரமாக விட்டு கொடுக்கலாம். அதனால் 6 ரன் கிடச்சிருக்கு டீமுக்கு. இன்சைட் அவுட், நல்ல ஒரு கிளாஸியான ஒரு இன்சைட் அவுட். டபுளுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கும். கீப்பர் இப்போ தொங்கலில் விட்டார், ரன் அவுட்டு. ஏன்னா கடைசி பால் வந்து கரணியே கிடையாது ஓடுறவங்களுக்கு. ரன் அவுட்னா ஆயிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருக்காங்க அந்த ஒரு ரனுக்காக. தென் ஓவரால் வந்து சூப்பர் ஃபினிஷ். இது 80 ரனுக்கு மேலே வந்திருக்கு, 90 ரன் கிட்ட வந்திருக்கு. சேசிங்கை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ. 94 ரன் தேவை, பெரிய டார்கெட். சுரேஷ் மெமோரியல் பேட் பண்ண உள்ள வந்திருக்காங்க. மை காட், லெக் சைடில் எம்மா தூரம். எப்பா முள்வெளி பதறுது. பிகிங் 6. வெங்கட் அண்ட் கார்த்திக் ஆன் சைடில் வெங்கட் இருக்காங்க. பாலோட லென்த் அப்படியே கொஞ்சம் ஆஃப் சைடு வைட் லைனை பொறுத்து போயிடுச்சு. ஒரு ரனுக்கான வாய்ப்பு. நல்லா டைம் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் கிளியராக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நோ 1 bounce and 4 runs. முள்ளில் பட்டுடுச்சு. சிக்னல் 4 தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரி லட்சு கிட்ட இருந்து அடுத்த பந்து. சரி நல்ல ஒரு பந்து. பெரிய டோட்டல் நேற்று மாதிரி அதிகமாக வந்திருக்கு. கிளாசி பஞ்ச். 8 wickets. அவுட். சான்ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்டர் விஜய் உள்ள வந்திருக்காங்க. கேட்சான வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் முன்னாடியே வந்துடுச்சு. ஸோ மொதல் ஒரு ரன்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. டாட் பால் டு எண்ட் ஓவர்ஸ். ஸோ மொதல் ஓவரில் 11. ரெண்டாவது ஓவர் போகிறதுக்கு லோகோ ஆல்ரெடி ஒரு வைடு ஒன்று போட்டிருந்தாரு. அதில் ஒரு ரன் வந்தது. அது மொத்தம் 2 ரன் 13. இந்த சிங்கிளோட 14 ரன் வந்திருக்கு. சிங்கிள்ன்றது டபுளாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ 15 ரன்ஸ் 15 ரன் போர்டில் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் போல். விக்கெட்டுக்கு நல்ல சான்ஸ் இது மிஸ் பண்ணியிருக்காங்க கப்பல் ஆஃப் ரன்ஸ். அதனால ஒரு யார்க்கர். ஸோ ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. ஃபுல் ஷாட் மிஸ் பண்ணார். டபுளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பிக் மிஸ், ஹியூஜ் மிஸ் இது. ஸ்டோயர் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. டாட் பால். ஷார்ட் கேப்பில் போயிருக்கு. டபுளுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது.
டபுள் ரன் 2. 23 ரன் வந்திருக்கு 2 ஓவருக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக். ரெண்டு ரன் ஓடிருக்காங்க, சாரி 1 ரன் ஓடிருக்காங்க. 4 ஓவருக்கு 70 ரன் கிட்ட விளையாடணும். ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க்கு பேட்டர்ஸ்க்கு. நைட்டு பால் ஒரு யார்க்கர் லென்த் நல்ல இடத்துல விழுந்துருச்சு. நோ ரன். நைட்லி பால் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கேட்ச்க்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம். டபுள் 2. ஒன்று. கேட்ச் இஸ் அ கால். கம்ஃபர்டான பொசிஷனில் தான் இருக்காரு. டேக்கன் முடிச்சிட்டாங்க. விக்கெட். 27 ரன் வந்திருக்கு போர்டில் 3 ஓவரில் 94 ரன். எங்கேயோ இருக்குது. நல்ல ஒரு டெலிவரி. வெற்றிக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்காங்க ஆப்போனண்ட்டுக்கு பவுலர்ஸ். பர்ஃபெக்டான ஒரு டெலிவரி, சூப்பரான ஒரு டெலிவரி. Catch is a call. கையிலேருந்து வந்து கீழே விழுந்துருச்சு. டீம்மேட்டுக்கு முறையான மரியாதை கொடுக்குறாங்க. ஸ்விங் அண்ட் மிஸ், ஸ்விங் அண்ட் மிஸ். One more good delivery, a down ball. Swing and miss. Full toss மாதிரி இருந்தது, பட் அப்படியே கீழே விழுந்துருச்சு பந்து. டாட் பால் டு எண்ட் ஓவர்ஸ். 1 more good over டீமுக்கு. பிஎம்சிசி லீடில் இருக்காங்க. It's wicket. நல்ல ஒரு ஷாட். ஃபீல்டர் கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து எடுக்கிறாங்க. 1 ரனுக்கான வாய்ப்பு. நெக்ஸ்ட் பால் பின்னாடி விட்டுட்டாங்க. 4 ரன்ஸ், 4 பவுண்டரி. ஒரு ரனுக்கான வாய்ப்பு. Drop. ஓவர் நம்பர் 6. கேட்சோட ஆரம்பிக்குது. எடுத்துட்டாரு கேட்ச், நல்ல கேட்ச். எல்லா டீம் ரேகிங் பண்ண காத்துட்ருக்காங்க எல்லாரும். விக்கெட். அண்ணன் வந்து அவரை பற்றி பெருமையாக போட சொன்னார். இங்கே போடலாமான்னு தெரியல. பாலை விட்டார். டீம் எல்லாருமே வந்து கலாய்க்கிறாங்க அவர். ஆக்சுவலி கிரிக்கெட்டில் மட்டும் தான் அதெல்லாம் பாசிபிள். 10 பேரை நம்ம மாட்டிக்கணும், பிடிச்சிட்டாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் த டே. விக்கெட். ஃபைனல் பால் யாருமே இல்லாத இடத்துல அடிச்சிருக்காங்க. ஓவரால் டீம் பிஎம்சிசி இந்த கேம் வின் பண்ணியிருக்காங்க. ஆல் த பெஸ்ட் பாய்ஸ். என்டர் இன்டு த குவார்ட்டர். அடுத்தடுத்த மேட்சஸ் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சில் யார் ரொம்ப நல்லா விளையாடுனாங்கன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். யார் நல்லா பவுல் பண்ணாங்கன்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.